இது ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான். இது ஆல்ரெடி நான் ஷார்ட்ல விட்டுட்டேன். அதோட லாங் வீடியோ தான் இது. இந்த ரெசிபி வந்து உண்மையாவே சூப்பரா இருந்தது. நான் சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நான் தம்பிக்காக மட்டும் ஒரு 5 இடியாப்பம் மட்டும் பிச்சு போட்டு பண்ணேன். ஆனா இன்னும் 2 சேர்த்து பண்ணியிருக்கலாமோன்ற மாரி தான் இருந்துச்சு. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. நான் வந்து நல்லா இருந்தா மட்டும் தான் போடுவேன். இல்லைன்னா நான் போடவே மாட்டேன். எப்பயுமே சேனல்ல அது நல்லா இல்லைன்னா நானே ஓப்பனா சொல்ருவேன். சொதப்பிடுச்சு. இது கொஞ்சம் சரியில்ல அப்படின்ட்டு நான் சொல்லிருவேன். ஆனா உண்மையாவே செம்மையா இருந்துச்சு. அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நான் வெறுமனே டீயும், பிரெட் ரோஸ்ட் மட்டும் தான் பண்ணோம். இது மட்டும் தான் நாங்க சாப்பிட்டு முடிச்சோம் நாங்க. இதுக்கு சிம்பிளா வந்து வெங்காயம், தக்காளி கட் பண்ணிக்கணும். வெங்காயம், தக்காளி 2 ஈக்குவலா இருந்தாலும் ஓகே தான். இல்ல உங்களுக்கு வெங்காயம் அதிகமா பிடிச்சாலும் ஓகே தான். நான் வெங்காயத்த அன்னைக்கு அதிகமா போட்டு, ஒரு கொஞ்சமா தக்காளி தான் போட்டேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி எனக்கும் பச்சை மிளகாய் 7ஆம் பொறுத்துன்றதுனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட். கடாயில எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் திட்டமா விட்டா போதும். ஏன்னா அதிகமா விட்டா ஆல்ரெடி வந்து இடியாப்பம்லாம் நம்ம வேக வச்சது தான். எதுவுமே வேக வேண்டியதில்ல. ஜஸ்ட் வதக்க தான் போடுறோம். கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு, அது கூட ஒரு கொஞ்சமா பட்டை, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு அன்னாச்சி மொக்கு இது மாரி மட்டும் போட்டுட்டு, வெங்காயம் போட்டு வதக்கி குடுத்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் பேருக்குன்னு தான் போட்டேன். நிறையலாம் போடல நானு. கொஞ்சமா போட்டு வதக்கி குடுத்துட்டேன். இது வதக்கும்போதே வந்து இந்த பக்கம் என் பையன் வந்து ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தான்ல, அவனுக்கு போய் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து குடுக்கணும் நம்ம போயிட்டு. சரி இது நமக்கு வந்து நான்ஸ்டிக் கடாய்ன்றதுனால நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். கலர் ஈஸியா இருக்குன்றதுனால அதில போட்டு பண்ணேன். அது நல்லா வதங்கி முடிஞ்ச உடனே தக்காளியும் போட்டு கொஞ்சம் வதக்கி குடுத்துட்டேன். தக்காளி வதங்க வீட்ல வந்து என்கிட்ட எந்த மசாலாவும் இல்ல. நான் வீட்ல அரைக்கல. காலியாயிடுச்சு. கடையிலயும் வாங்கல. ஏன்னா நான் கடைக்கு போல. ரொம்ப நாளாச்சு நான் கடைக்கு போய். என் ஹஸ்பண்டும் என் பையனும் போறதுனால சில பொருள் அவங்க மறந்துருவாங்க. அதனால வீட்ல இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்றது தான் நம்ம வந்து. அது கூட வந்து இது நல்லா குழஞ்சதுக்கு அப்புறமா பச்சை மிளகா அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி குடுத்துட்டேன். கருவேப்பிலையும் போட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சாத்தூளு கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டேன். நிறைய போடல. கொஞ்சமா வீட்டு மிளகாத்தூளு, கடை மிளகாத்தூள் இத போட்டு கிளறிட்டு என்கிட்ட வந்து கரம் மசாலா இல்லாதனால சிக்கன் 65 மசாலா இருந்துச்சு. அது கொஞ்சமா தான் போட்டேன். போட்டுட்டு இதையும் வதக்கி குடுத்துட்டு முட்டை வந்து 2 முட்டைய உடைச்சு ஊத்துனேன். கரெக்ட்டா உடைஞ்சது. எப்பயுமே நான் பயந்துட்டே இருப்பேன். ஓடோட விழுந்துருமோ, ஓடோட விழுந்துருமோன்ற எனக்கு எப்பயுமே பயம் எனக்கு. அது முட்டை உடைச்சா ஓடோட வந்துரும் எனக்கு. அதனால பார்த்தேன். ஆனா கரெக்ட்டா ஊத்திடுச்சு. நேரம் வேற சரி இருந்துச்சு அன்னைக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அவன் ஆல்ரெடி சொல்ட்டான், "டைம் ஆயிடுச்சும்மா எனக்குன்னு" சொல்லிட்டு. ஆனா தப்பு என்னது இல்ல, அவனது தான். என்னது கிடையாது. நான் கடகடன்னு செஞ்சு குடுத்துறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லியிருந்தேன். இது கூட வந்து கொஞ்சமா மஞ்சாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கிளறி குடுக்கணும். கிளறும்போதே நமக்கு தெரியும் ரொம்ப ட்ரையா கிளறிட்டோம்னா, அது வந்து இடியாப்பத்து கூட சேராது. அதுக்கப்புறம் அந்த இடியாப்பத்த பிச்சு போட்டு வச்சிருக்கோம் இல்லையா? அதையும் இதுக்குள்ள போட்டு நல்லா கொத்துன்னு கொத்திக்கிட்டே இருக்கணும். கொத்துறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நமக்கு. வேற வழி இல்ல. அப்பதான் நல்லாயிருக்கும். உதிரி உதிரியா சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சால்ட் கூட ரொம்ப கம்மியா போடுங்க. ஏன்னா வந்து இடியாப்பத்துல ஆல்ரெடி அதுக்கு தேவையான பொருள் இருக்கும். நம்ம ஒண்ணும் நெறைய போடல. வெறும் வெங்காயம், தக்காளி தான் போடுறோம். சும்மா கொஞ்சமா பேருக்குன்னு போட்டா போதும் கரெக்ட்டா இருக்கும். இதெல்லாம் நீங்க வந்து மசாலா வந்து வெங்காயம், தக்காளி வதக்கும்போதும் போடலாம். இல்ல முட்டை உடைச்சும் ஊத்தியும் போடலாம். நான் வந்து முட்டை உடைச்சு ஊத்துனதுக்கு அப்புறம் தான் போட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அப்பதான் கரெக்ட்டா எல்லாத்துக்கூடயும் கோட் ஆகுன்றதுனால, அதுக்கப்புறம் நல்லா கொத்துன்னு கொத்தி விட்டோம்னா, சூப்பரா இருக்கும் உதிரி உதிரியா. அது கூட அந்த கொத்தமல்லிய தூவி சூடா சாப்பிட்டாலும் செம்மையா இருக்கும். ஆனா நான் ஆறி தான் சாப்பிட்டேன். ஆறுனதுக்கே அவ்ளோ டேஸ்டியா இருந்தது. நீங்க கண்டிப்பா இந்த ரெசிபிய ட்ரை பண்ணுங்க. இன்னொன்னு என்னன்னா, நம்மகிட்ட இருக்க வீட்ல இருக்க மசாலா எந்த மசாலா போட்டாலும் சரி, சாப்பாடு டேஸ்ட்டா தாங்க வரும். அதில யாரும் எந்த குறையும் என்னன்னா அளவு மட்டும் நம்ம கரெக்ட்டா போடணும். நானுமே நெறைய டைம் சொதப்புவேன். நெறைய டைம் எங்க ஹஸ்பண்ட் சில டைம்ல திட்டுவாரு கூட. நானே ஒத்துப்பேன். ஆமா நீ கொஞ்சம் கவனம் எங்க இருந்துச்சுன்ருவேன். அப்போ சொல்லுவாரு, "சாப்பாடு விஷயத்துல விளையாடாத" அப்படின்னுவாரு. என் ஹஸ்பண்ட் வந்து உப்பு கம்மியா இருக்கணும். மத்த எது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. உப்பு கம்மியா இருக்கணும். உப்பு அதிகமாச்சுன்னா அவருக்கு கோவம் வந்துரும். அது ஒண்ணு மட்டும் தான் எனக்கு பயம். நான் உப்பு மட்டும் அதனால எப்பயுமே அரை உப்பு போடுவேன். அப்பயுமே ஒரு சில டைம் வந்து சொதப்பிடுவேன். ஆனா கரெக்ட்டா பண்ணி முடிச்சுருவேன் அவருக்கு. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து எனக்கு இது மட்டும் குடுக்குறோமேன்ற மாரி மனசாட்சி உள் மனசு கேள்வி கேட்டுட்டே இருந்ததுனால, ஒரே ஒரு ஆம்லெட் போட்டு குடுத்தேன். அதில லைட்டா பேருக்குன்னு மேல உப்பு தூவிட்டு, கொஞ்சம் மிளகுத்தூள் என்னன்னா மிளகுத்தூள் வந்து சுத்தீர தூவலாம் பார்த்தா நடுவுல மட்டும் கொட்டிக்கிச்சு. சரி இதுக்கு மேல தூவுனா பையன் சாப்பிட மாட்டான்ட்டு, அத வச்சுட்டு கூட சாஸ் வச்சேன். ஆக்சுவலா நான் சாஸ் எதுக்கு வச்சேன்னா, இது நல்லா இருக்காது. இது போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவேன்னு தான் குடுத்தேன். ஆனா, என் பையன் எப்பயுமே என் சமையல பாராட்டுவான். அவன் மட்டும் பாராட்டுவான். என் பொண்ணு, என் ஹஸ்பண்ட்லாம் எப்பயாவது தான் பாராட்டுவாங்க அவங்கலாம் வந்து. இன்னும் இது கூட முந்திரி பருப்புலாம் போட்டுருக்கலாம். ஆனா, நான் முட்டை போட்டதுனால முந்திரி பருப்பு போடல. இதே நான் வெஜ்ஜில பண்ணியிருந்தேன்னா, கண்டிப்பா முந்திரி பருப்புலாம் போட்டிருப்பேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து என் பையனுக்கு வந்து கேக் இருந்துச்சு. கேக் வச்சு குடுத்து அனுப்பிச்சுட்டேன். அவரு கிளம்பிட்டாரு. நான் சொன்னேன், "தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒண்ணும் கவலை இல்ல. ஜாலியா கிளம்புன்னு" சொல்லி கிளப்பி விட்டுட்டேன். இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோ என்னன்னு பார்ப்போம். பாய்.